ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என் திமிரை ஆண்ட அணங்கே நாவல் பகுதி 18. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். எழில் வீட்டிற்குள் கால் எடுத்து வைக்கும் போதே கௌதமின் கோபமான குரல் தான் அவளை வரவேற்றது. காலை டிஃபனை முடித்துக் கொண்டு திருமணத்திற்கு வந்த நெருங்கிய உறவினர்கள் அனைவரும் விடை பெற்று சென்றிருந்தனர். அவன் யாரிடம் இவ்வளவு கோபமாக பேசுகிறான்? அவன் கோபத்தை கண்டு திகைத்து வாசலிலேயே நின்று விட்டாள் எழில். அவனது அப்பா, சித்தப்பா, தாத்தா மூவரும் தலை குனிந்து அமர்ந்திருப்பதை கண்டவளுக்கு அவர்களிடம்தான் அவன் கோபம் கொள்கிறான் என்பது புரிந்தது. இப்ப கூட தாத்தா போன்ல அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேக்குறத நான் கேட்காம இருந்திருந்தா இந்த 250 கோடி லாஸ் ஆனத நம்ம எல்லார்கிட்ட இருந்து அப்படியே மறைச்சிருப்பாரு தாத்தா. இவருக்கு நம்ம எல்லாரையும் விட மத்தவங்க சொல்றதுதான் முக்கியம். நாம சொல்ற வார்த்தைக்கு எந்த மதிப்பும் இல்ல. இவர் இதெல்லாம் எதுக்கு பண்றாரு? என்ன தோற்கடிக்கணும், ஏன் முகத்துல கரிய பூசணும், அதுக்காக மட்டும்தான். கௌதம் என்ன கூறுகிறான்? 250 கோடி எப்படி நஷ்டம் வந்தது? அவளுக்கு ஏதோ சிலது புரிவது போல் இருக்க அவளுக்கு மெல்லிய அதிர்ச்சி. கடவுளே, அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. அவள் மனதார கடவுளையும் வேண்டிக் கொண்டாள். வாசலை நோக்கி மிகவும் தற்செயலாக திரும்பிய கௌதமின் அம்மாவின் விழிகளில் அவள் சிக்க, எழில் வந்துட்டா என்று அவர் கூற கௌதமின் கோபமான பார்வை அவளை நோக்கி திரும்பியது. வாங்க எழில் பிறை, வாங்க, உங்களைதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவள் மெல்லிய நடுக்கத்தோடு அவனை பார்த்தாள். அவனது வார்த்தைகளில் இருந்து அவள் பயந்ததுதான் சரியோ என்ற எண்ணமும் அவள் மனதில் எழுந்தது. எங்க கம்பெனியை மொத்தமா குழியில கொண்டு போய் தள்ளி விட்டுட்டீங்கல்ல, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவனது கோபமான வார்த்தைகள் அவள் பயத்தை இன்னும் அதிகமாக்கியது. என்ன சொல்றீங்க? வைகை அவள் அருகில் வந்தாள். எழில், நீ சொல்லி ஒரு சின்ன கம்பெனியோட சேர்ந்து அப்பா, தாத்தா, பெரியப்பா 3 பேரும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அண்ணா அந்த ப்ராஜெக்ட கேன்சல் பண்ண சொல்லியும் கேட்காம தாத்தா அவருடைய பிடிவாதத்துல அந்த ப்ராஜெக்ட எடுத்து நடத்தினார்ல. ஆமா, அந்த 3 ப்ராஜெக்டும் முக்காவாசி முடிஞ்ச நிலையில நாம கொடுத்த காசுல பாதி காசை நம்ம அக்கௌண்ட்டுக்கு போடுறதா அந்த கம்பெனி கிட்ட இருந்து மெயில் வந்ததாம். ஆமா, அது எனக்கும் தெரியுமே. ஆனா வேற ஒரு தேவைக்காக காசை தாத்தா அவருடைய அக்கௌண்ட்ல போட சொல்லி மெயில் அனுப்புனாராம். அவங்களும் ஓகேன்னு சொல்லி காசை போட்டதா மெசேஜும் பண்ணிருக்காங்க. ஆனா தாத்தா அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு வரல. தாத்தா திருப்பி மெயில் அனுப்பி காசு வரலையேன்னு சொல்லி கேட்கும் போது நாங்க அனுப்பிட்டோன்னு ரிப்ளை பண்ணதோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் அனுப்பியிருக்காங்க. அவங்க காசு அனுப்பியிருக்காங்க, ஆனா காசு தாத்தா அக்கௌண்ட்ல இல்ல. வேற யார் அக்கௌண்ட்டுக்காவது வந்திருந்தா அவங்கள சந்தேகப்படலாம். தாத்தா அக்கௌண்ட்டுக்கு வந்து அது காணும்னா யார சந்தேகப்பட முடியும்? இத்தனைக்கும் தாத்தா இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லவே இல்ல. தாத்தாவோட ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்றத கேட்டு அண்ணா கிட்ட சிக்கிக்கிட்டாரு. அது இப்படி அனுப்பின காசு வராம போகும்? அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பி இருக்கிறதா வேற சொல்றீங்க. இந்த காலத்துல ஏமாத்து வேலைகளுக்கு 1000 வழிகள் இருக்கு. பேங்க் மேனேஜரை கைக்குள்ள போட்டுக்கிட்டா ஈஸியா யார வேணாலும் எப்படி வேணாலும் ஏமாத்தலாம். இந்த 250 கோடின்னு சொல்றது நாம இந்த ப்ராஜெக்டுக்காக செலவிட்ட காசுல பாதி. இன்னும் 250 கோடி நம்ம போட்ட காசுலயே நமக்கு திரும்ப வரணும். இந்த ப்ராஜெக்டோட லாபமும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரணும். நம்ம போட்ட காசுலயே 250 கோடிய அவங்க களவாடிட்டாங்க. மிச்ச காசும் வந்து சேரும்னு யாருக்காவது நம்பிக்கை இருக்கா? இதே மாதிரி நாங்க காசு அனுப்பிட்டோம்னு சொல்லி மெயிலும் பண்ணிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க அனுப்பி வைப்பாங்க. அது மட்டும்தான் நடக்க போகுது. அது ஒரு புது கம்பெனி. அந்த கம்பெனி யாரோடது, அந்த கம்பெனியுடைய ஓனர் யாரு, இதை எதையும் விசாரிக்காம தெரிஞ்சுக்காம அந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டதே தப்பு. நான் சொல்லும் போதே அந்த ப்ராஜெக்ட கேன்சல் பண்ணிருக்கலாம். அதுவும் பண்ணல. இந்த ப்ராஜெக்ட் தொடங்கி எத்தனை மாசம் ஆச்சு? இதுக்கிடையில அந்த கம்பெனி ஓனர் ஒரு தடவை கூட நம்ம யாருக்கும் கால் பண்ணி பேசல. நானும் தாத்தா கிட்ட 2-3 தடவை சொல்லிட்டேன் அந்த ஓனரை கூப்பிட்டு பேசி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு. தாத்தாவும் ஓகேன்னு சொன்னாரே தவிர இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு மீட்டிங்க அரேஞ்ச் பண்ணவே இல்ல. இப்போ 250 கோடி லாஸ். நீதானே உனக்கு அந்த கம்பெனியை ரொம்ப நல்லா தெரியும், அந்த ஓனர் ரொம்ப நல்லவரு, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண வச்ச. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி எல்லாரையும் ஒட்டு மொத்தமா குழியில தள்ளிட்டல்ல. தாத்தாவை கோபமாக பார்த்தவன், இவ பேச்ச கேட்காதீங்க, இவ பேச்ச கேட்டு எந்த வேலையிலயும் இறங்காதீங்க, இவகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், கேட்டீங்களா? கோபமாக கௌதம் கேட்க அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள் எழில். என்ன அப்படி பாக்குற? நீ ரகசியமா ஒவ்வொருத்தர்கிட்ட போன் பண்றதும் பேசுறதும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன் மேல சந்தேகம் இருந்ததாலதான் உன்னை ஏன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு தான் உன் கழுத்துல தாலி கட்டி என் மனைவி ஆக்கிக்கிட்டேன்.
உங்க அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக நீ வெளிநாடு போனாலும் அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கும்ன்ற பயத்துலதான் உன்னை வெளிநாடு போகாம நான் தடுத்தேன். அவன் பேச பேச அவளுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. தாத்தாவை மீண்டும் கோபமாக பார்த்தவன், இந்த 250 கோடி மட்டும்தான் லாஸ் ஆச்சா, இல்ல எங்களுக்கு தெரியாம வேற ஏதாவது தார வார்த்தை கொடுத்தீங்களா? அவனது அந்த வார்த்தைகள் தாத்தாவை மட்டுமல்ல எழில்பிறையையும் பதற வைத்தது. பாதி சொத்தை அவள் பெயரில் தாத்தா எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா, அது கௌதமுக்கு தெரிந்தால் என்ன ஆவது? எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக சொத்துக்களை தாத்தாவின் பெயரில் மாற்றி எழுத வேண்டும் என்று அவள் அப்போது நினைத்தாள். அதர்வாவை பற்றி மறைத்ததாலேயே தாங்கள் இப்போது கைகோர்த்திருக்கும் அந்த சிறு கம்பெனி தன்னுடைய கம்பெனி என்பதையும் அவள் மறைத்து விட்டாள். கம்பெனியை பற்றி கூறும்போது அவள் ஏன் தங்கள் கம்பெனியில் வேலை பார்க்க வேண்டும் என்ற கேள்வி எழும். அப்போது அதர்வாவை பற்றி கூற நேரும். அதனாலேயே அதர்வாவையும் அந்த சிறு கம்பெனி தன்னுடையது என்பதையும் தாத்தாவிடமும் மறைத்திருந்தாள் எழில்பிறை. தாத்தாவையும் எழில்பிறையையும் மாறி மாறி பார்த்த கௌதம், தாத்தா, நீங்க எப்போ இந்த 250 கோடி லாஸ் ஆனத எங்க எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சீங்களோ, குறிப்பா எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ, அப்பவே இனி இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனாலும் மனசு கேட்காம தான் இவ்வளவும் பேசினேன். இனிமேலாவது கவனமாயிருங்க. இந்த கம்பெனி கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய மிச்ச காசை, லாபம் வராட்டி கூட பரவாயில்ல, நம்ம போட்ட காசுல பாதியையாவது திரும்ப வாங்குற வழிய பாருங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கம்பெனியோட ஓனரோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. முன்னாடி நான் சொல்லும் போது ஓகே சொல்லிட்டு பேசாம இருந்த மாதிரி இருக்காதீங்க. இல்ல, நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். நல்லது. கோபமாக எழில்பிறையை ஒரு முறை முறைத்து விட்டு சட்டென்று மாடி ஏறி சென்று விட்டான் கௌதம். எழில்பிறைக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த நிறுவன உரிமையாளர் என்றால் அது அவள் அல்லவா? இத்தனை நாள் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி நேர்முக சந்திப்பை தள்ளி போட்டாகிவிட்டது. இப்போது படு மோசமான ஒரு அவப்பெயர் தலையில் வந்து விழும்போதும் சாக்கு போக்கு சொல்லி எப்படி நழுவ முடியும்? அது சந்தேகத்தை அதிகமாக்கவே செய்யும். அவளுக்கு பதிலாக வேறு யாரையும் அனுப்பி வைக்க முடியாது. கௌதம் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் அவ்வளவு கூர்மையானதாக இருக்கும். அந்த இடத்தில் அதே வேகத்தில் அவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அது அவளால் மட்டுமே முடியும். அவளால் தான் அவனை எதிர்கொள்ள முடியும். சரி, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். நாளைக்கு கண்டிப்பா தாத்தா ஆபீஸ் போனதும் என்னுடைய ஆபீஸுக்கு போன் பண்ணி மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாரு. அப்பா ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் டைம் கேட்கலாம். ஆபரேஷன் முடிஞ்சதும் எல்லாரையும் சந்திக்க தயாராக வேண்டியதுதான். அப்படி நினைத்த போது அவள் உடல் நடுங்கியது. அதன் பிறகு அவள் எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும், எத்தனை கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டும். மாடிக்கு செல்லவே பயந்தாள். என்ன செய்வது என்று அறியாது திகைத்தபடி அவள் நிற்க அனைவரின் விழிகளும் அவள் மீதுதான் இருந்தது. அப்போதுதான் அவளது செல்போன் ஒலித்தது. டிஸ்பிளே செல்வா என்று காட்ட சட்டென்று அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். அக்கா, அப்பாவுக்கு திடீர்னு சீரியஸ் ஆயிடுச்சு. டாக்டர் வந்து செக் பண்ணாரு. இதுக்கு மேலேயும் வச்சிட்டு இருக்க முடியாது, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாருக்கா. அப்பாவுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. உடனே ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கக்கா. நீயும் அத்தானும் சீக்கிரமா கிளம்பி வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா வேற அழுதுட்டே இருக்காங்க. என்னால அழவும் முடியல, எதையும் தைரியமா பண்ணவும் முடியல. நான் கூட அப்பாவை பார்த்தேன், கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு. 2ல 1 ஆயிடும்க்கா. சீக்கிரமா வந்துடுக்கா. சரி சரி, நான் வரேன், நீ போன வை. அழைப்பை துண்டித்தவள் கூடியிருந்தவர்களிடம் விஷயத்தை கூறும்போது கௌதம் மாடி இறங்கி வருகிறான். அவள் கூறுவது அவன் செவியையும் எட்டியது. அவனை கவனியாது வேகமாக அவள் வாசலை நோக்கி ஓட அவள் பின்னாலேயே அவனும் வர வாசலை அவன் எட்டும் போது அவள் கேட்டை நோக்கி ஓடுகிறாள். எழில் அவன் சத்தமாக அழைக்க அவன் குரலை கேட்டு திரும்பி பார்த்தவளின் விழிகளில் கண்ணீர் பளபளவென மின்னியது. வந்து கார்ல ஏறு என்று கோரியவன் வேகமாக காரை திறந்து காரில் ஏறி அமர்ந்தான். ஓடி வந்தவள் காரில் ஏறிக்கொள்ள கார் மெல்ல நகர்ந்தது. அவள் அழுகையை கட்டுப்படுத்த முயல்கிறாள். ஆனால் அவளால் முடியவில்லை. அவளது விசும்பல் சத்தம் வெளியே கேட்கிறது. அவளுக்கு இப்போது சாய ஒரு தோள் தேவைப்படுகிறது. இப்போதைய நிலையில் அவன் தோளில் சாய்ந்து கொள்ள முடியுமா என்ன? குனிந்து தன் மடியில் முகத்தை புதைத்து அவள் அழ அவன் கரம் அவள் தோளை பிடித்து தன்னோடு சேர்த்தது. அப்படியே அவன் மடியில் சாய்ந்தவள் முகத்தை அவன் மடியில் புதைத்து அழ கார் மருத்துவமனையை நோக்கி பாய்ந்தது. அவர்கள் மருத்துவமனையை அடைந்த பிறகுதான் அவளது அப்பாவை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்றனர். பின்னாலேயே கௌதமின் வீட்டார் அனைவரும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்து விட்டனர். பல மணி நேரம் நீண்ட அறுவை சிகிச்சையின் முடிவில் இப்ப எதுவும் சொல்றதுக்கு இல்ல, ஒரு 2 நாள் போனாதான் ஏதாவது சொல்ல முடியும் என்று கூறிவிட்டுதான் மருத்துவர் அங்கிருந்து சென்றார். பகுதி 18 நிறைவடைந்தது.
பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.